நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. கடவுளே, உங்க அன்பை எப்படி சொல்ல? அன்பால் சொந்தமான என் தெய்வமே, உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை இயக்கிடவா, உன் உறவை வளர்த்திடவா, அன்பால் சொந்தமான என் தெய்வமே. நினைவில் நிறுத்தி கடமை உணர்த்தும் நேயமும், கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும், கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும், அன்பால் சொந்தமான என் தெய்வமே, உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை இயக்கிடவா, உறவை வளர்த்திடவா, உயிரை இயக்கிடவா, உன் உறவை
தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே, உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை இயக்கிடவா, உறவை வளர்த்திடவா, உயிரை இயக்கிடவா, உன் உறவை வளர்த்திடவா இறைவா. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 3 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 8 வரை. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, இரவு நேரத்திலே இயேசுவை தேடி வந்த மனிதர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். பரிசேயர் இயேசுவை பற்றியும் அவர் புரிந்த அருஞ்செயல்கள் பற்றியும் கேள்விப்பட்ட நிக்கதேம் இரவிலே வந்தார் என யோவான் குறிப்பிடுவது கவனிக்கத்தக்கது. இரவு என்பது யோவான் நற்செய்தியில் நம்பிக்கையின்மையை குறிப்பது உண்டு. கடவுளிடமிருந்து அகன்றிருக்கிற நிலையையும் சுட்டுவது உண்டு. நிக்கதேம் இயேசுவின் போதனையாலும் சாதனையாலும் கவரப்பட்டார். அவருடைய உள்ளத்தில் நம்பிக்கை தளிர்விடத் தொடங்கியிருந்தது. என்றாலும் அது நிறைவான நம்பிக்கையாக இன்னும் தழைக்காமலே இருந்தது. அந்நிலையில் நிக்கதேம் இயேசுவிடம் சில கேள்விகள் கேட்டு அதற்கான பதிலை தெரிந்து கொள்கிறார். நிக்கதேம் இயேசுவை சந்தித்த போது ஒரு புதுப்படைப்பாக மாறினார். புதுப்படைப்பு பற்றிய விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டார். அவர் அடைந்த மாற்றங்களை நாம் இப்பொழுது பார்ப்போமேயானால், பரிசேயரும் யூத தலைவர்களில் ஒருவருமான நிக்கதேம் இயேசுவை சந்திக்க விரும்பியதே ஒரு புது பிறப்பு தான். பொதுவாக பரிசேயர்களும் குறிப்பாக யூத தலைவர்களும் இயேசுவை வெறுத்தார்கள். அவரை கொல்ல வேண்டும் என்று துடிதுடித்தார்கள். ஆனால் நிக்கதேம் அவரை சந்தித்து அவருக்கு செய்முடக்க விரும்பினார். இது ஒரு புது பிறப்பு. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை இயேசுவின் இதயத்தை சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் வந்தாலே அது ஒரு புது பிறப்பாகத்தான் மாறும். எனவே ஆண்டவரை, இறைவனை, இயற்கையில் காணுகிற கடவுளை, பரமனை, படைத்தவனை, அவர் சாயலாக மீட்பராக வந்த இயேசுவை, உயிர்த்தவரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை நமக்கு வேண்டும். இரண்டாவது, நிக்கதேம் இயேசுவை கடவுளிடமிருந்து வந்த போதகராக ஏற்றுக்கொண்டார். அதனை அவரே அறிக்கையிட்டார். கடவுள் நம்மோடு இருந்தால் அன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என துணிவுடன் அறிக்கையிட்டார். 3, மறுபடியும் பிறக்க வேண்டும் என்னும் இயேசுவின் போதனை பற்றிய விளக்கத்தை தெளிவாக பெற்றுக்கொண்டார். நிக்கதேம் மனித இயல்பில் அவருக்கு எழுந்த இயல்பான சந்தேகத்தை இயேசுவிடம் எழுப்பி விடையும் பெற்றுக்கொண்டார். இதுவும் ஒரு புது பிறப்பே. இந்த பாஸ்கா காலத்திலே நிக்கதேம் போல நாமும் அவரை இறைமகனாக ஏற்றுக்கொண்டு அவரை திருப்பலியிலும் திருப்பந்திகளிலும் திரு வழிபாட்டிலும் சந்தித்து தூய ஆவியின் கொடையாம் புது பிறப்பை நாம் பெற்றுக்கொள்ள முயல வேண்டும்.
பாஸ்கா காலத்தின் மகிழ்ச்சியிலும் ஆட்சியிலும் இருக்கின்ற நாம் மறுபடி பிறந்தவர்களாக வாழ அழைப்பு விடுக்கப்படுகிறது. மறுபடியும் பிறப்பதற்கு இயேசு கொடுத்த விளக்கம், ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறக்க வேண்டும் என்பதே. தண்ணீரும் தூய ஆவியும் அருள் சாதனங்களை குறிக்கிறது என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் திருமுழுக்கையும் தூய ஆவி உறுதி பூசலையும் அடையாளப்படுத்துகின்றன. உயிர்ப்பு ஞாயிறு அன்று நாம் நமது திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்தோம். இப்போது நாம் தூய ஆவியால் நிரப்பப்பட ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். ஆம், தூய ஆவி பெருவிழா நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பெந்தகோஸ்து பெருவிழாவின் போது நிறைவாக இறங்கிய தூய ஆவின் வல்லமை நம்மையும் ஆட்கொள்ள வேண்டும். அதுவே நமது பொது பிறப்பு. அந்த பிறப்பு நமக்கு நாள்தோறும் நிகழட்டும். நாம் மறுபடியும் பிறந்தவர்களாக வாழ்வோம். உயிர்த்த இயேசுவின் சாட்சிகளாக மாறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. உயிர்த்த மகிமையின் ஆண்டவரை இறைவா, உம்மை வாழ்த்தி போற்றுகிறோம். இறை ஆட்சிக்குள் நுழைய மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலுக்காக நமக்கு நன்றி. நாங்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு ஆற்றலோடு உமது உயிர்ப்புக்கு சான்று பகர்ந்து உயிர்த்த ஆண்டவர் இயேசுனுடைய இதயங்களை எங்களுடைய இதயங்களாக மாற்றுகின்ற சூழலில் நாங்கள் உமக்கு சான்று பகருகின்ற அருளை எங்களுக்கு யாவருக்கும் தாரும் ஆண்டவரே. ஆமேன். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன். உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே.
நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
உங்களுக்கு நன்றி சொன்னா பிடிக்குமா? சொல்றதை விட வாழ்வதுதானே நல்லது. சொல்ல வந்தோ எதுவோ நன்றி என்று கேட்டாய். நன்றி என்று சொல்ல வந்தோ எதுவோ நன்றி என்று கேட்டாய். நாளும் வாழும் பாச வாழ்வை எடுத்து சொல்வோம் நன்றி என்று. நாளும் வாழும் பாச வாழ்வை எடுத்து சொல்வோம் நன்றி என்று. நன்றி என்று சொல்ல வந்தோ எதுவோ நன்றி என்று கேட்டாய். நாளும் வாழும் பாச வாழ்வை எடுத்து சொல்வோம் நன்றி என்று. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி நன்றி இறை நன்றி இறையே. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி நன்றி இறை நன்றி இறையே. நன்றி என்று சொல்ல வந்தோ ஒருவரில் ஒன்றி வாழ்வது உன்னில் இணைந்த நன்றி வாழ்வு. இருவர் மூவராய் குழுமி உழைப்பது உனது கனவின் அழகு வாழ்வு. ஒருவரில் ஒன்றி வாழ்வது உன்னில் இணைந்த நன்றி வாழ்வு. இருவர் மூவராய் குழுமி உழைப்பது உனது கனவின் அழகு வாழ்வு. ஊரெல்லாம் அன்பில் நிலைத்து நீதி காப்பது உயிரெல்லாம் பண்பில் வளர்ந்து மாண்பில் மகிழ்வது. உயர்ந்த நன்றி சிறந்த நன்றி நீ விரும்பும் வாழ்வின் நன்றி. உயர்ந்த நன்றி சிறந்த நன்றி நீ விரும்பும் வாழ்வின் நன்றி. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி என்று சொல்ல வந்தோ காலம் போற்றி கடமை உணர்வினில் கருத்தாய் உழைத்தல் நன்றி வாழ்வு. உண்மை உணர்ந்து நன்மை காத்திட துணிந்து எழுதல் தூய்மை வாழ்வு. காலம் போற்றி கடமை உணர்வினில் கருத்தாய் உழைத்தல் நன்றி வாழ்வு. உண்மை உணர்ந்து நன்மை காத்திட துணிந்து எழுத தூய்மை வாழ்வு. வாழ்வெல்லாம் பகிர்வு தீபமேற்றி வாழ்வது. வாழ்வு தரும் வானம் பூமி பாதுகாப்பது. வாழும் நன்றி வழுவா நன்றி நீ விரும்பும் வாழ்வின் நன்றி. வாழும் நன்றி வழுவா நன்றி நீ விரும்பும் வாழ்வின் நன்றி. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி என்று சொல்ல வந்தோ எதுவோ நன்றி என்று கேட்டாய். நன்றி என்று சொல்ல வந்தோ எதுவோ நன்றி என்று கேட்டாய். நாடும் வாழும் பாச வாழ்வை எடுத்து
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.